தீராத கஷ்டம். எப்போ பார்த்தாலும் எவ்வளோ உளுந்து உளுந்து சம்பாதிச்சாலும் கஷ்ட நிலைமை தான். ஏதாவது ஒரு ரூபத்தில் கஷ்டமாக தான் இருக்குது. நல்ல நிலைமைக்கே வர முடியல. நகைகள் அடமானம் இருக்குது, மூக்க முடியல. வாங்கிய கடன் அடைக்க முடியல. வியாதி போக மாட்டேங்குது. இது மாதிரி எப்போ பார்த்தாலும் கஷ்ட நிலைமையாகவே இருக்குது. இதனால் மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, இது அடுத்தவங்களோட தீராத எண்ணங்கள் நமக்கு எதுவும் செஞ்சுருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட வரும். அது மாதிரி இருக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அம்பாளை நினச்சி வேப்பெண்ணெய் தீபம் நீங்கள் பூஜை அறையில் தினமும் ஏற்றிட்டு வாங்க. தினமும் இந்த வேப்பெண்ணெய் தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டு வர்றதுனால அம்பாளோட அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் கெட்ட சக்திகள், உங்களை சுற்றி இருந்த கெட்ட சக்திகள் எல்லாமே வெளியேறி போயிருங்க. அதனால் தினமும் நீங்கள் வேப்பெண்ணெய் தீபம், அது காலையிலையாக இருக்கட்டும் மாலையிலையாக இருக்கட்டும், இந்த வேப்பெண்ணெய் தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டு வரும் பொழுது உங்களோட உழைப்பு, நீங்கள் நிறைய உழைப்பு போட்டிருப்பீங்க. தினமும் காலையிலேயே எந்திரிச்சு சுறுசுறுப்பாக வேலையை முடிச்சுட்டு வேலைக்கு ஓடுறதும், கூடுதலாக உழைக்கிறதும், கொஞ்சம் முன்னேற மாட்டோமா, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காதா சிறக்காதா அப்படிங்கிறதுக்காக கூடுதலாகவே உங்கள் உழைப்பு இருக்கும். ஓட்டத்திலே தான் இருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு சேமிப்பு அப்படிங்கிறது இருக்காது, கஷ்டங்கள் தான் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் கிரக தோஷங்கள்லாம் நீங்கிறதுக்கு தினமும் நீங்கள் காலையிலையோ மாலையிலையோ உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வேப்பெண்ணெய் விளக்கு ஏற்றுங்க. இல்லை நான் ஆலயத்தில் போய் ஏற்றலாமான்னா கண்டிப்பாக ஆலயத்துலேயும் போய் நீங்கள் ஏற்றலாம். இப்போ வேப்பெண்ணெய் தீபம் நீங்கள் போட்டுட்டு வரலாம். தினமும் போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த வேப்பெண்ணெய் தீபத்தை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் ஏற்றுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா தீய சக்திகள் அப்படிங்கிறதே உங்களுக்கு வரவே வராது. அடுத்தவங்களோட எதிர்ப்பு, உங்களுக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் அந்த எதிர்ப்பெல்லாம் குறைஞ்சிடும். ஒரு இடம் ரொம்ப இழுபறியாக இருக்குது, எனக்கு அது வர வேண்டியது ஆனால் வரமாட்டேங்குது, ரொம்ப கஷ்ட நிலைமையில் போட்டி போட்டுட்ருக்காங்க, ஆனால் உண்மையிலேயே அது எனக்கு தான் வரணும் அப்படிங்கிற அந்த காலகட்டம் கூட இது மாதிரி இந்த வேப்பெண்ணெய் தீபம் நீங்கள் போடுறதுனால, தினமும் இந்த வேப்பெண்ணெய் தீபத்தை போட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கே அது சேரும். உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு அமையுங்க. அந்த வேப்பெண்ணெய்க்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. அதே போல் வீட்டில் அரிசி குருணை இருக்கு இல்லையா, அந்த அரிசி இல்லை குருணை இல்லைன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நீங்கள் குருணையாக அடிச்சுக்கலாம். அடித்து வச்சுக்குங்க. எறும்பு புத்து எங்கே இருக்கோ அந்த எறும்பு புத்தில் கொண்டு போய் நீங்கள் இந்த அரிசி குருணையை போடுங்க. ஒரு 1000 உயிர்கள் இந்த உணவு சாப்பிட்றதுனாலையும் இதை பார்த்தீங்கன்னா அவங்க சேமித்து கொண்டு வச்சுக்கும். இந்த எறும்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மழை காலத்துக்கு சேமித்து கொண்டு வச்சுக்கும். அதுபோல் இந்த 1000 உயிர்களோட பசியாத்தின நன்மை நம்மளை சேரும். அதாவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களோட கஷ்டம்லாம் விலகி நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க. விரைவிலேயே இந்த கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் தீர்ந்து இந்த எறும்புகள், அதாவது உயிர்கள் எல்லாமே அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் போடுற இந்த அரிசி குருணையை சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு உங்களை வாழ்த்துமா, அந்த பசியாத்திரை உங்களை வாழ்த்துமா. அது எவ்வளோ நாளைக்கு வச்சு சாப்பிடுதோ அவ்வளோ நாளைக்கு அது உங்களை வாழ்த்துமா. அதனால நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த சாபங்கள்லாம் அதுங்க உங்களை வாழ்த்துறதுனால சாபங்கள்லாம் தீருமா. உங்களுக்கு ஏற்கனவே எந்த சாபங்கள், பெண்களால் சாபம் இருக்கும். மூதாதையர்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது பெண்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது தீங்கு பண்ணியிருப்பாங்க. அந்த சாபங்கள்லாம் இருந்துச்சுனாக்கா இது மாதிரி தீராத கஷ்டங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது நீங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அதை சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி அந்த சாபங்கள்லாம் தீர்றதுக்கு என்ன செய்யணும்னா, அதுக்கு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அன்னதானம் பண்ணுறது, இது மாதிரி பசி ஆத்துறது, விளக்கு போடுறது, பூஜை புனஸ்காரங்கள், இது மட்டும்தான். இதில் தாங்க அந்த தோஷத்தை எல்லாம் நீக்க முடியும். கிரக தோஷமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பெண்களால் ஏற்படுற தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, சாபங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால, ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுறதுனால தான் இதெல்லாம் தீரும். இது ரொம்ப நமக்கு ஒரு கஷ்டம் கிடையாதுங்க. வீட்டில் நமக்கு அரிசி இல்லாமல் இருக்காது. அதை ஒரு கைப்பிடி அளவு அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அரிசி ரவையாக உடச்சி அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொஞ்சம் உடச்சி வச்சுக்கோங்க. அப்பப்போ எறும்பு புத்தில் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த கஷ்ட நிலைமைகள்லாம் மாறி
கூடிய விரைவிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். அது இந்த வேப்பெண்ணெய் தீபத்தை நீங்கள் ஏற்றுறதுனால அம்பாளோட அனுகிரகமும் கிடைக்கும். வீட்டில் வந்து நல்ல ஒரு சக்தி நிலவுங்க. அதாவது அந்த தீய சக்திகள்லாம் வெளியில் போய் வீட்டிலே பார்த்திங்கன்னா எப்போவும் ஒரே சண்டை, பிள்ளைங்களோட ஒரே கோபமாக பேசுகிறது, வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை வர்றது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் மாறி நல்ல ஒரு வைப்ரேஷன் வீட்டில் இருக்குங்க. நல்ல ஒரு வைப்ரேஷன் நிலவும். அதே போல் சாமி பாடல்கள் உங்களுக்கு எப்பப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ நீங்கள் போட்டு விட்டு கூட நீங்கள் உங்கள் வேலைகளை பார்க்கலாம். காலையில் இருந்தாலும் சரி, மாலையில் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ உங்கள் மனசு வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து சாமி பாடல்களை அடிக்கடி கேளுங்க. இது மாதிரி நீங்கள் இந்த நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது வரும் பொழுது உங்களுக்கு கஷ்டங்கள்லாம் விலகி மனசு நல்லா இருந்தாலே நமக்கு எல்லாமே வாழ்க்கையில் எல்லாமே நல்லா இருக்குங்க. மனசு நல்லா இருந்தால் தான் ஒரு செயலை நம்ம செய்யலாம். ஒரு வேலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு இதில் ஈடுபடலாக இருந்தாலும் அது மனசு நல்லா இருந்தால் தான் நம்ம அதை முழு ஈடுபாடோடு நம்ம செய்வோம். அதனால் வந்து நீங்கள் ஒரு முன்னேறத்துக்கு நல்ல ஒரு யோசனை பண்ணணுன்னா மனசு நல்லா இருந்தால் தான் நம்ம பண்ணலாம். அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சாமி பாடல்களை அதிகமாக கேளுங்க. ஒண்டியாக வீட்டில் வந்து இருந்தீங்கன்னாக்கா சாமி பாடல் அடிக்கடி நிறைய கேளுங்க. வந்து இந்த வேப்பெண்ணெய் தீபத்தை ஏற்றிட்டு வாங்க. அதே போல் உயிர்களுக்கு இந்த அரிசி ரவையை வந்து உடச்சி நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவீங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறவங்களாக இருக்கட்டும், ஏற்கனவே பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. நான் போடுற ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்களோட ஆன்மீக தகவல்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.